வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, கால்களில் பலவீனம், படிக்கட்டில் ஏறும்போது பயம், நாற்காலியில் இருந்து எந்திரிக்கவே சிரமம். இவை வெறும் வயதானற்கான அறிகுறிகள் மட்டும் கிடையாதுங்க. உடல்ல தசை வலிமை குறைதல், சமநிலை திறன் குறைதல், மூட்டு நெகிழ்வு குறைதல் ஆகியவை முக்கிய காரணங்களாக இருக்கலாம். ஒரு சிறிய தடுமாற்றம் கூட வயதானவர்களுக்கு எலும்பு முறிவு, இடுப்பு எலும்பு காயம் போன்ற கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, தினமும் 15ல இருந்து 20 நிமிடங்கள் இந்த 4 எளிய உடற்பயிற்சிகளை செய்தாலே உடல் சமநிலை, கால்களில் வலிமை, தன்னம்பிக்கை மேம்பட செய்யும். இந்த வீடியோல எந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும், எத்தனை முறை செய்ய வேண்டும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா செய்யணும், எல்லாத்தையும் நம்ம வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வயதானவர்களுக்கு இது வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய, பாதுகாப்பாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. பிசியோதெரப்பி பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் இது. வயதானவர்களுக்குன்னே வைக்கப்பட்ட எக்ஸசைஸ் தான். ஸோ இது ரொம்பவும் செய்யறதுக்கு எளிமையானது. அது என்ன எக்ஸசைஸ், எப்படி செய்யலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். அதாவது சேர் சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் தாங்க. இது உலகம் முழுவதுமே வயதானவர்களுக்காக பரிந்துரைக்கப்படக்கூடிய மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சிகளை ஒன்றாக இந்த எக்ஸசைஸ் கருதப்படுது. இது எப்படி செய்யறதுன்னா, இதுக்கு ஒரு உறுதியான நாற்காலியை நீங்க எடுத்துக்கிட்டு அதுல நீங்க நல்லா உங்க உடல்ல நிமிர்த்தி உட்காரணும். மெதுவாகவே உட்காருங்கள். கைகளை மார்பு மீது வச்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்க மெதுவாகவே உட்கார்ந்து மெதுவாகவே எழுந்து நிற்கணும். மீண்டும் மெதுவாக உட்காரணும். நீங்க ஆரம்பத்துல ரொம்பவுமே ஸ்லோவாகுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே வேணா கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிறங்க. முதல்ல நீங்க செய்யும்போது ரொம்பவுமே மெதுவாக ஸ்லோவாக தான் செய்யணும். அதே மாதிரி நீங்க கைகளை பிடிக்காம தான் எந்திரிக்கணும், உட்காரணும். ஃபர்ஸ்ட் நாள் வேணா நீங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு உட்காருங்க. கைகளை பிடிச்சிட்டு எந்திரிங்க. அடுத்து கைகளை விட்டுட்டு நீங்களே தானாகவே உட்கார்ந்து தானாகவே எந்திரிக்கணும். ஆரம்பத்துல நீங்க 8 முறை இதை செய்யுங்க. அடுத்த நாட்கள் போக போக 10 முறை, அதாவது 15 முறை இந்த மாதிரி நீங்க செஞ்சு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு நாளைக்கு இத்தனை இத்தனை கவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அது ஃபர்ஸ்ட் டே செய்யும்போது ஒரு 10 முறை செய்கிறீங்கன்னா, அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படி செய்யுங்க. அந்த ஒரு வாரம் செஞ்சு உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து நீங்கள் அதை 15 முறையாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நாளே அதிகமாக செய்ய வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, வேகமாகவே எழுந்து உட்காருது. ஸோ வேகமாக உட்காரவும் கூடாது, வேகமாக எந்திரிக்கவும் கூடாது. ரொம்பவுமே மெதுவாக தான் உட்காரணும், மெதுவாக தான் எந்திரிக்கணும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அவசரமே இல்லை. அவசரப்படாமல் செய்யுங்க, மெதுவாக செய்யுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, ஹீல் டு டோய் வாக் தாங்க. இந்த பயிற்சி சமநிலையை அதிகரிக்கும். இது எப்படி செய்யறதுன்னா, நேராக நின்றுக்கிறங்க. நீங்க இமேஜின் பண்ணிக்கிறங்க. ஒரு கயிறை கட்டி அது மேல நடந்தா எப்படி நீங்க நடந்து போவீங்களோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம நடக்கணும். உங்க வீட்டோட சுவர்த்துக்கு பக்கத்துல நேரா ஒரு கோடை போட்டு அந்த கோடுக்கு மேல ஒரு காலின் குதிகால மற்றொரு காலின் விரலுக்கு முன்பாக வச்சு நீங்க நடக்கணும். ஒரு கயிற்றின் மீது நடக்கிற மாதிரியே நீங்க இமேஜின் பண்ணிட்டு நீங்க நடங்க. இதை 10ல இருந்து 20 அடிகள் நடங்க. அடுத்து திரும்பவும் அதே போல திருப்பி நடங்க. ஆரம்பத்துல நீங்க உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சிவரை பிடிச்சுக்கிட்டு கூட நடங்க. அதுக்கப்புறம் நீங்க சிவரை பிடிக்காம, எதையுமே பிடிக்காம நீங்களே தானாகவே நடந்து போகணும். நம்ம கோயில்கள் எல்லாம் பண்ணுவோம்ல, அடிப்பிரதேசம், அந்த அடிப்பிரதேசம் தான் இந்த எக்ஸசைஸ். நம்மளுடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு அறிவியல் ரீசனும் காரணமும் இருக்கும். ஏன்னா நம்ம வயதானவர்கள் தான் கோயில்ல போய் அடிப்பிரதேசம் பண்ணுவோம். இந்த அடிப்பிரதேசம் எதுக்காக பண்றோம்னா, மூளை மற்றும் உடலுடைய அந்த ஒருங்கிணைப்பை அதிகரிக்கிறதுக்கு, விழுந்துருவோங்கிற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு, இதுக்காக தான் அந்த காலத்துல அந்த அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுத்தி வந்திருக்கோம். இதை நம்ம இப்ப எக்ஸசைஸா பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கான நன்மை என்னன்னா, உங்க உடல்ல பேலன்ஸ் மேம்படும். மூளை மற்றும் உடலுடைய ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும். அதாவது மூளையும் உங்க உடலும் கோஆர்டினேஷன் அது அதிகமாகும். விழுந்துருவீங்கிற அந்த அபாயம் முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீ ரெகுலரா பண்ணும் பொழுது.
அடுத்த 3வது எக்ஸசைஸ் என்னன்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. ஒரு கால்ல நிற்கிற எக்ஸசைஸ். இது ரொம்பவுமே எளிமையான பயிற்சி. ஆனா மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சிங்க. எப்படி இத செய்யறதுன்னா, நீங்க பக்கத்துல ஒரு சுவத்துக்கு பக்கத்துலயோ இல்ல ஒரு சேர பிடிச்சுக்கிட்டு கூட நீங்க செய்யலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது அந்த விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா ஒத்த கால்ல நிக்கணும்ல. அதனால நீங்க சுவத்து பக்கத்துல போய் நிக்கிறதா நில்லுங்க. இல்ல சேர்ல நிக்கிறதா நில்லுங்க. ஒரு கால தரையில இருந்து அப்படியே மேல இந்த இமேஜ்ல தெரியுதுல, அந்த இமேஜ்ல தெரியிற மாதிரி ஒரு கால மட்டும் நீங்க மேல தூக்கி மடக்கி வச்சுட்டு ஒரு காலு தரையில இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 வினாடி நீங்க ஒத்த கால்ல நிக்கணும். 10 வினாடி நிக்கணுங்க. 10 வினாடிக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுடைய கால கீழ இறக்கிட்டு மறுபடியும் இன்னொரு காலுக்கு இத நீங்க செய்யணும். ஸோ இந்த மாதிரி 2 கால்களையும் மாத்தி மாத்தி நீங்க 5 முறை வந்து செய்யணும். முதல்ல நீங்க 10 வினாடிகள் அப்பன்னா, அடுத்து நாட்கள் போக போக நீங்க உங்களுடைய அந்த டைம் 20 வினாடிகள் வரைக்கும் நீங்க அதிகரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒத்த கால்ல நிக்க பழகிட்டா, உங்க உடல் பேலன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால ஏற்படக்கூடிய நன்மை, உடல்ல பேலன்ஸ் அதிகரிக்கும். கணுக்கால்களுக்கு வலிமை வந்து கிடைக்கும். இடுப்பு தசைகள் வந்து வலுவாக்கப்படும். நடக்கக்கூடிய அந்த திறன் வந்து மேம்படும். அதாவது வாக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இது எப்படி செய்யுதுன்னா, நாற்காலியை நீங்க பிடிச்சுக்கிட்டு செய்யலாம். இல்ல நாற்காலியில உட்கார்ந்துட்டு கூட நீங்க செய்யலாம். மெதுவா உங்களுடைய குதி கால்களை தூக்கி விரல்கள்னால நீங்க நிக்கணும். ஸோ இந்த இமேஜ்ல தெரியுதுல, அந்த மாதிரி நீங்க விரலால நிக்கணும். குதிக்கால தூக்கி வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி நீங்க 5 வினாடிகள் வந்து செய்யணும். 5 வினாடிகள் அப்படியே வச்சுட்டு மீண்டும் உங்களுடைய கால்களை கீழே இறக்குங்க. திருப்பி 15 முறை இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. 15 முறை 5 வினாடிகள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நீங்க உங்க கால்களை இறக்கணும். இந்த மாதிரி நீங்க செய்யணும். இந்த மாதிரி செய்யறதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குதுன்னா, கெண்டைக்கால் இருக்குல்ல, கெண்டைக்கால் அதனுடைய தசைகள் வந்து பலப்படுத்தப்படும். இரத்த ஓட்டம் உடலுக்கு மேம்படும். நடக்கும்போது அந்த தள்ளுங்கிற அந்த சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ நடக்கும்போது அந்த தடுமாற்றம் குறையும். படிக்கட்டுல ஏறுறதுக்கு இனிமே உங்களுக்கு சுலபமாயிரும். ஸோ என்னால் படிக்கட்டில் ஏற முடியல இறங்க முடியல அப்படின்னா இனிமேல் சொல்லவே மாட்டீங்க. இந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய கால்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கறதுக்கு இந்த 4 எக்ஸசைஸ்கள் பயன்படுது. இந்த பயிற்சி எப்போ நீங்கள் செய்யணும்னா, காலையிலையும் செய்யலாம், மாலை நேரத்திலையும் செய்யலாம். ஆனால் உணவு சாப்பிட்ட உடனே இதை செய்யக்கூடாது. உணவு சாப்பிட்டதுக்கு 1.5 மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகுதான் நம்ம இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணணும். எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி சிறிதளவு வார்ம் அப் பண்ணிக்கிறேங்க. அது உங்க உடலை வந்து வார்ம் அப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிடம் மெதுவா நடக்கலாம், கைகளை சுற்றலாம், தோள்பட்டைகளை சுற்றலாம், கணுக்கால்களை வந்து சுற்றலாம். இதுதான் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சின்னதா உங்க உடலுக்கு ஒரு வார்ம் அப் வந்து கொடுத்துருங்க. ஸோ மெதுவாவே வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 எக்ஸசைஸை பண்ணுங்க. நண்பர்களே, இந்த 4 எக்ஸசைஸ் கூடவே சேர்த்து செய்யக்கூடிய சில பழக்க வழக்கங்களையும் பார்த்துடலாம். தினமும் நீங்க 20ல இருந்து 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களால நடக்க முடியும் அப்படின்னா நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான அளவு தினமும் வந்து புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. புரதம் வந்து எதுல இருக்குதுன்னா, பயறு வகைகள், முட்டை, இது எல்லாத்துலயுமே புரதம் இருக்குது. இப்ப வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலயுமே புரதம் இருக்குது. இல்ல நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வந்து சைவம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, பாசிப்பயிறு இருக்குல்ல, பாசிப்பயிறுல நிறையாவே புரதம் வந்து இருக்குது. பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, ராஜ்மா, பட்டாணி, இது எல்லாத்துலயுமே பொட்டுக்கடலை, இது வேர்க்கடலை, இது எல்லாத்துலயுமே வந்து புரதம் அதிகமா இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேங்க. அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறேங்க. கால்சியம் எதுலலாம் அதிகமா இருக்குதுன்னா, முருங்கைக்கீரை, எள்ளு, உளுந்து, சியா விதை, ஆளி விதை, இது எல்லாத்துலயுமே கால்சியம் அதிகமாவே இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேங்க. அடுத்து பால்லையும் இருக்குது. அடுத்து விட்டமின் டிங்க. விட்டமின் டி நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறேங்க. விட்டமின் டி எதுல இருக்குன்னா, முட்டையோடைய மஞ்ச கருவுல விட்டமின் டி இருக்கு. காளான், அதாவது மஷ்ரூம் சொல்லுவோம்ல, அந்த காளான்ல வந்து விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படின்னா, சூரிய ஒளியில தினமும் ஒரு 15 நிமிடம் வந்து நீங்க சூரிய ஒளியை பார்த்து உட்காரலாம், இல்லை நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி ஏதாவது செய்யலாம். வயதானவர்களுக்கு கண்டிப்பா விட்டமின் டி வந்து ரொம்பவுமே அவசியம். அதனால காலையில சூரிய ஒளியில நீங்க உட்கார்ந்துருங்க. அடுத்து வந்து போதுமான தூக்கம்.
ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஏன்னா வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா, பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். அதனால கம்பல்சரி நீங்க தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் பால், மஞ்சள், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு 1 கப் பால் குடிச்சிட்டிங்கன்னா, நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். அது கூட வேணா பாதாம் கூட சேர்த்து நீங்க போட்டுக்கிறங்க. ஏலக்காய், மஞ்சள், பாதாம், பால் எல்லாமே நீங்க சேர்த்து குடிச்சிங்கன்னா, நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து 2லிருந்து 3 லிட்டர் கம்பல்சரி குடிச்சிருங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்காது. நீங்க தான் டைம் செட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ், 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் உங்க வாய வந்து தண்ணீல நனைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வயதாயிட்டாவே என்ன ஆகும்? தண்ணி தாகம் எடுக்காது. உடல் வறட்சி ஆயிரும். ஸோ வாய் உலர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். நீர்ச்சத்து குறைபாடு வர ஆரம்பிக்கும். அதனால தண்ணி வந்து நீங்க கம்பல்சரி எடுத்துக்கிறங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா 100 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காதீங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸாவது எந்திரிச்சு திருப்பி உட்காருங்க. அடுத்து உடலுக்கு உடற்பயிற்சி குடுக்காமல் இருக்கவே இருக்காதீர்கள். அடுத்து அதிகமா சர்க்கரை சேர்க்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். புகைப்பிடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். மது அருந்துதலை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். நம்ம செய்ய வேண்டிய பழக்கங்களை கண்டிப்பா செஞ்சிருங்க. 60 வயதா இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்துடைய ஆரம்பமே கிடையாது. சரியான உணவு, போதுமான தூக்கம், தொடர்ந்து உடற்பயிற்சி மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறை இருந்தா வயது அதிகரித்தாலும் சுறுசுறுப்பாக வாழ முடியும். நம்ம சொன்ன இந்த விஷயங்கள், ஹேபிட் எல்லாத்தையுமே நீங்க பழக்கத்துல கொண்டு வாங்க. கண்டிப்பா நீங்க 100 வயதை தாண்டியும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.